சண்டிகேஸ்வரர் முன்னாடி ஏன் கைத்தட்டி வணங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா சிவன் கோயில்கள்லையும் காவல் தெய்வமா கோவிலோட கணக்கு அதிகாரியாகவும் இருப்பவர் தான் சண்டிகேஸ்வரர். இவரை பொதுவா எல்லாரும் செவிட்டு சாமி அப்படின்னு சொல்லி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அதனாலேயே இவரை வணங்குறப்ப கைத்தட்டியும் சொடுக்கு போட்டும் வணங்குவாங்க. ஆனா இது உண்மையாவே ரொம்ப தவறான செயல். ஏன்னா சண்டிகேஸ்வரர் எப்பவுமே சிவத்தியானத்திலேயே இருப்பதா ஐதீகமா. சண்டிகேஸ்வரர் எப்பவுமே சிவத்தியானத்திலே இருப்பதால அவர் எப்பவுமே கண்மூடியே காட்சி தருவாராம். சண்டிகேஸ்வரர் முறையா வழிபட்டா 7 ஜென்மத்துக்கும் வறுமையே வராதாம், செல்வ செழிப்போட வாழலாம் அப்படின்னு யாருக்குமே அறியாத ஒரு விஷயமா. சண்டிகேஸ்வரர் தீவிரமான சிவபக்தரா. இவர் ஒரு முறை சிவபெருமான் மேல கொண்ட தீவிரமான பேரன்பால மணலால ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதுக்கு பூஜை புனஸ்காரம்னு செஞ்சு வழிபட்டு வந்தாராம். சின்ன வயசுலயே சண்டிகேஸ்வரர் இது போல செய்து வந்தது அவரோட அப்பாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததுதான். அது மட்டும் இல்லாம மண்ணால கட்டப்பட்ட அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் நிறையவே பால் ஊத்தி அபிஷேகம் செஞ்சுட்டு வந்திருக்காரு சண்டிகேஸ்வரர். இதை பார்த்து சண்டிகேஸ்வரோட அப்பாவுக்கு பிடிக்கலையா. மண்ணுக்கு பாலை ஊத்தி இப்படி வீணாக்குறேன்னு அவருடைய தந்தை ஒரு முறை சண்டிகேஸ்வரர் செஞ்ச மண் லிங்கத்தை எட்டி உதச்சிட்டாரா. அதனால கோபமான சண்டிகேஸ்வரர் ஒரு குச்சை எடுத்து அவரோட அப்பா மேல வீசியிருக்காரு. ஆனா அந்த குச்சி திடீர்னு கோடாரியா மாறி சண்டிகேஸ்வரரோட தந்தையோட காலை வெட்டி வீசிடுச்சான். அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரரோட பக்தியில மகிழ்ந்த சிவபெருமான் அவரோட எல்லா கோவில்கள்லையும் சண்டிகேஸ்வரரோட வழிபாடு இருக்கணும்னு, இனி தமது உணவு மற்றும் உடைக்கு சண்டிகேஸ்வரரே பொறுப்புன்னு சிவபெருமான் வரம் கொடுத்தாராம். அன்னையிலேருந்து சண்டிகேஸ்வரரோட வழிபாட்டுல புது வஸ்திரம் வைத்து வழிபடணும்னு வழக்கம் வந்துருச்சான். ஆனா நாளடைவுல இது வஸ்திரத்திலேருந்து ஒரு நூலை மட்டும் பிரிச்சு சண்டிகேஸ்வரரோட மேல வச்சுட்டு போறதுன்னு மாறிடுச்சான். ஆனா வெறும் நூலை மட்டும் வச்சு சண்டிகேஸ்வரர் வணங்குவது முறையில்லை. வஸ்திரம் வச்சு வழிபட்டா வழிபடுறவங்களோட தலைமுறைக்கே வஸ்திரத்துக்கு பஞ்சமே வராதான். நல்ல ஆடைகளும் வறுமையே இல்லாத வாழ்வு அமையுமா. அது மட்டும் இல்லாம சுபகாரிய தடை நீங்கணும் அப்படின்னாலும் சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வச்சு வணங்கணுமா. இப்போ சண்டிகேஸ்வரரை ஏன் கைத்தட்டி வணங்கக்கூடாதுன்னு பார்ப்போம். சண்டிகேஸ்வரரை வழிபடுறப்ப கைத்தட்டி வணங்கக்கூடாது. ஏன்னா அவர் எப்பவுமே சிவ தியானத்துல இருப்பதால கைத்தட்டி வணங்குனா அது பாவ செயலாகுமா. அதுக்கு பதிலா சண்டிகேஸ்வரர் சிவன் கோவிலோட காவல் அதிகாரி அப்படின்றதால கையை மேல தூக்கி காட்டி நான் எதுவும் இங்கேருந்து எடுத்துட்டு போகலன்னு உறுதிப்படுத்த 2 கைகளையும் உரசி காட்டணுமா. இப்படி செய்யறதால சிவன் கோவில்ல இருந்து நான் எதுவும் எடுத்துட்டு போகல அப்படின்னு சண்டிகேஸ்வரர் கிட்ட நம்ம சொல்லிட்டு போற மாதிரியாம். ஆனா இது நாளடைவுல சண்டிகேஸ்வரரோட வழிபாடு அப்படின்னா கைத்தட்டி வழிபடுவது அப்படின்னு மாறிடுச்சான். இனிமே சண்டிகேஸ்வரரை வணங்குறப்ப கைத்தட்டியோ சொடக்கு போட்டு வணங்காம முறையா வழிபட்டு 7 தலைமுறைக்கும் வறுமை இல்லாத வாழ்வை பெறுவோம்.